Hey guys, let's welcome to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நல்ல ஸ்பான்ஜியான டீ கேக் எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம். அதுவும் ஓவன் இல்லாம குக்கர்ல வெறும் 6 இன்கிரிடியன்ட்டை வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 250 கிராம் அதாவது 1/4 kg plain கேக் பண்ண போறோம். அதுக்கான இன்கிரிடியன்ட்டை வாங்க பார்க்கலாம். எக் வந்து 3, மைதா வந்து 88 கிராம், சுகர் வந்து 105 கிராம், ஆயில் வந்து 5 கிராம், பைனாப்பிள் எசன்ஸ் வந்து 1/4 டீஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் வந்து 1 கிராம் அதாவது 1/4 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் வந்து 1 பிஞ்ச் வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா அதை வந்து பீட் பண்ணுங்கள். பீட்டர் இல்லாதவங்க வந்து மிக்சியில் கூட நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து அதில் வந்து சுகர் வந்து 2 பார்ட்டாக அதாவது 2 பிரிவாக பிரித்து வந்து நம்ம போட்டு நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஏர் பபிள்ஸ் இல்லாமல் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து ஸ்பேச்சுலா வச்சு வந்து பண்ணுங்க. நான் பண்ணுற மாதிரி. அப்படி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரண்டியில் கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து அதில் வந்து மைதா ரெண்டு பிரிவாக சேம் நம்ம அந்த சுகர் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரியே வந்து மைதாவையும் 2 or 3 பிரிவாக போட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நல்லா அந்த ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து நல்லா பேட்டரோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணுங்க. அதில் வந்து பைனாப்பிள் எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. பைனாப்பிள் எசன்ஸ் வந்து அந்த எக் ஸ்மெல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம கொஞ்சமாக போடுறோம். ஸோ வந்து அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து அதில் ஆயில் 2 பிரிவாக வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா பீட் பண்ணிவிடுங்க. பீட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் வரும்போது உங்கள் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டின்னில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் நான் போடுற மாதிரியே போட்டுடுங்க. போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து அதில் ஊற்றி வச்சுடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நைஸ் சால்ட் இருக்குல்ல, அது ஒரு பேக்கெட் வந்து ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வளையம் மாதிரி இருக்குல்ல, அது எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அதை வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் வந்து விசில் போடாமல் வந்து குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு வந்து 10 மினிட்ஸ்க்கு வந்து அந்த ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த பேட்டரை தூக்கி வந்து இந்த இதில் வந்து பிளேஸ் பண்ணிவிடுங்க. சென்டராக பார்த்து பிளேஸ் பண்ணிடணும். பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே விட்டுடுங்க. 30 மினிட்ஸ் கழிச்சு ஒரு ஸ்டிக்கு வச்சு உள்ளே குத்தி பாருங்கள். அது குத்தும் போது அந்த ஸ்டிக்கில் வந்து அது ஒட்டி இருக்கக்கூடாது, மாவு வந்து ஒட்டி இருக்கக்கூடாது. ஒட்டாமல் இருந்தால் தான் வந்து கேக் ரெடின்னு அர்த்தம். இல்லைன்னா வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் கழிச்சு வந்து நம்மளுக்கு வந்து கேக் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கிங் வீடியோஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வந்து குக்கர்லேயே செஞ்சு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.